நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ணா வர ஆரம்பிச்சார். அங்க வந்து பஸ் நின்னதுதான். நின்ன உடனே செருப்பெல்லாம் தூக்கி போட போகுது. யாராவது தொண்டர்களோ இல்லை ரசிகர்களோ செருப்பை தூக்கி போட மாட்டாங்க. செருப்பு தூக்கி போட்ட உடனே அவங்க கலவரத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரூர் மாவட்டத்தில் கடந்த சனிக்கிழமையன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது 3வது கட்ட அரசியல் பரப்புரையை மேற்கொண்டார். இரவு அவர் கரூரில் பேசிய நிலையில் அந்த பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 8 குழந்தைகள் உட்பட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டையே உலுக்கிய சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பெரும் சோக சம்பவம் தொடர்பாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மனித உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல், பொது அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை அதிகாரியாக கரூர் டிஎஸ்பி செல்வராஜ் நியமனம் செய்யப்பட்டிருந்த நிலையில் புதிய விசாரணை அதிகாரியாக கூடுதல் எஸ்பி பிரேமானந்தை நியமித்து பொறுப்பு டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் கரூர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் கரூர் தாவேக மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை போலீசார் கடந்த திங்கட்கிழமை கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கரூர் மத்திய மாநகர தாவேக செயலாளர் பவுன்ராஜையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட தாவேக நிர்வாகிகள் மதியழகன், பவுன்ராஜிற்கு அக்டோபர் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து தாவேக மாவட்ட செயலாளர் மதியழகனின் மனைவி ராணி கதறி அழுதார். டிவியில் வெளியான செய்தியின் மூலமே தனது கணவர் மதியழகன் கைதானது தெரியும் என கூறிய அவரது மனைவி, அவரை எப்படி கைது செய்தார்கள்? அவரை கைது செய்த வீடியோவை வெளியிடவில்லை. அவரை கைது செய்துவிட்டோம் என எங்களுக்கு தகவல் கொடுக்கவும் இல்லை என குற்றம் சாட்டினார். அவர்கிட்ட நான் இது சாயந்தரம் வரைக்கும் பேசிட்டு தான் இருந்தேன். சாயந்தரத்துக்கு மேலே என்னாச்சுன்னு தெரியல. அவரை வந்து கைது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி ஃபோன் பண்ணி சொல்லவும் நான் டிவி ஆன் பண்ணி பார்த்தோம். ஹெட்லைனில் மதியழகன் கைது செய்யப்பட்டாருன்னு சொல்லி ஹெட்லைனில் போடுறாங்க. அவர் எப்படி கைது பண்ணாங்க? அவர் கைது பண்ண வீடியோ போடவே இல்லை. அவர்கிட்ட கைது பண்ணிட்டோன்னு என்கிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலை, கையெழுத்து வாங்கலை. எப்படி நீங்கள் கைது பண்ணீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என்னோடய ஃபோன் நம்பர் காவல்துறைக்கிட்ட இருக்குது, ஏன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை? கரூர் பரப்புரை கூட்டத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து ராணி கூறும்போது, எனக்கும் அடிபட்டு கை கால்களிலெல்லாம் காயமாகி உள்ளது. நானும் மருத்துவமனையில் இருந்து தற்போதுதான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன். நான் அண்ணன் விஜயோட பெரிய ஃபேன். சிறு வயதிலிருந்தே விஜய் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். அண்ணாவை பார்க்க வேண்டும், அவர் பேசுவதை கேட்க வேண்டும் என்றுதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் பிள்ளைகள் 2 பேரையும் அழைத்து கொண்டு போனோம். பிள்ளைகளை பாதுகாப்பாக நிற்க வைத்து விட்டேன். எல்லோரும் டான்ஸ் ஆடிக்கொண்டு அண்ணன் வருகைக்காக காத்திருந்தார்கள். அண்ணனின் பேருந்து வந்தது, அவ்வளவுதான். பிரச்சனை தொடங்கிவிட்டது. செருப்பு வீச ஆரம்பித்து விட்டார்கள். தொண்டர்களோ ரசிகர்களோ செருப்பு தூக்கி வீச மாட்டார்கள் என சுட்டிக்காட்டியவர் அதற்கு பிறகு சொன்னதுதான் அதிர்ச்சியின் உச்சம். அண்ணா வர ஆரம்பிச்சார். அங்க வந்து பஸ் நின்னதுதான். நின்ன உடனே செருப்பெல்லாம் தூக்கி போட போகுது. யாராவது தொண்டர்களோ இல்லை ரசிகர்களோ செருப்பை தூக்கி போட மாட்டாங்க. செருப்பு தூக்கி போட்ட உடனே அவங்க கலவரத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை வந்து எல்லாத்தையும் தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்க. தள்ளி விட்டு வேணும்னே கழுத்தை மிதிக்கிறாங்க. துண்டில் வச்சு கழுத்தை ஒரு குழந்தை, அம்மாவும் 2 குழந்தைங்க இறந்தாங்க. அவங்க வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. எப்படி உயிரிழப்பு ஏற்பட்டது என அதிர்ச்சியூட்டும் தகவல்களை கூறியவர் தனது கணவரை ஏன் கைது செய்தீர்கள் என காவல்துறையிடம் கேள்வி எழுப்பினார். மேலும் காவல்துறை என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்றும் ராணி கூறினார். மக்கள் எவ்வளவு பேர், கரூர் மக்களுங்க எல்லாருமே எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. இதுக்கு எல்லாம் யார் காரணம்னு எல்லாம் தெளிவா சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்கள ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? எங்க வீட்டுக்காரர் மட்டும் நீங்க எப்படி கைது பண்ணீங்க? அதுக்கு எனக்கு பதில் சொல்லணும். காவல்துறைக்கு எனக்கு பதில் சொல்லணும். கவர்மெண்ட்டும் காவல்துறை எனக்கு பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்க அவரை பார்க்கவே இல்லை? அன்னைக்கு இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவரை நீங்க இல்லை, பார்க்கல. நான் ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். காவல்துறை என்ன கேட்டாலும் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அவங்க என்ன கேட்குறாங்களோ, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன். எங்கள் வீட்டுக்காரர் அந்த மாதிரி ஏமாத்திரம் கிடையாது, ஒளிவ அந்த மாதிரி காரியற்றும் கிடையாது. எல்லாத்துக்குமே அவர் சப்போர்ட் பண்ணுவார். உங்கள்கிட்ட சொன்னாருங்களா? ஆமாம், இவ்வளோலாம் சொல்லியிருக்காரு. நான் வந்து
அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன். நான் நாம் எந்த தப்பும் பண்ணலல்ல, எல்லாம் அவங்களாம் எல்லாம் திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. ஆமாம், நாங்கள் பண்ணுறோம். கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ, காவல்துறை என்ன சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நானும் எங்கள் வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணுறோம். அவருக்கு என்ன ஆச்சுன்னு மட்டும் எனக்கு தெரியணும். மேலும் தாவேக தலைவர் மீதான தனது கணவரின் பற்று குறித்தும் ராணி கூறியபோது, நாங்களே விஜய் அண்ணாவை பெயர் சொல்லி அழைத்தாலே கணவருக்கு கோபம் வந்துவிடும், தளபதி என்றுதான் அழைக்க வேண்டும் என கூறுவார். நாங்கள் அண்ணா என்று அழைப்போம், ஆனந்த் அப்பாவை அப்பா என்றுதான் அழைப்பேன் எனவும் கூறினார். விஜய் அண்ணா என் குடும்பத்தில் ஒருவர் மாதிரி, எல்லாமே திட்டமிட்டு செய்து விட்டார்கள், ரவுடிகள் உள்ளே நுழைந்து விட்டார்கள் என அதிர்ச்சி தகவலை கூறியிருக்கிறார். அவர் ரொம்ப ஃபேன். அண்ணாவை நாங்களே வந்துட்டு அண்ணாவை பேர் சொல்லி சொன்னாவோ அவருக்கு கோவம் வந்துடும். தளபதின்னு சொல்லுன்னு ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். விஜய் அண்ணாவை அண்ணான்னு தான் சொல்லுவேன். ஆனந்த் அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுவேன். எல்லாம் முறை வச்சு தான் நான் கூப்பிடுவேன். எல்லாத்தையும் சாரு அது மாதிரிலாம் எனக்கு வாயில் வராது. எல்லாத்தையும் முறை, அக்கானா அக்கா, அண்ணானா அண்ணா, அந்த மாதிரி தான் கூப்பிடுவேன். எனக்கு விஜய் அண்ணா அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. இவங்க எல்லாமே திட்டமிட்டு பண்ணிட்டாங்க. மேலும் அவர் கூறும்போது, அங்கு ஒரு குழி இருந்தது, 10 பேர் அந்த குழியில் தள்ளிவிட்டார்கள், கொத்தோடு அப்படியே சாய்கிறார்கள், வேண்டுமென்றே சாய்ந்தார்கள், கழுத்தில் கால் வைத்து மிதித்தார்கள், என்னை முடித்திருப்பார்கள் என பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளார். எல்லாத்தையுமே தள்ளுறாங்க. நாங்கெல்லாம் ஒரு 10 பேர் அந்த ஒரு குழி இருக்கு அந்த தெருவில் ஸ்டார்டிங்லேயே, அந்த குழிகளை தள்ளிட்டாங்க. எங்களெல்லாம் விழுந்தோம், கொத்தோடு அப்படியே சாயிறாங்க, வேணுன்னே சாயிறாங்க, கழுத்தில் வச்சு கால் வச்சு மிதிக்கிறாங்க. ஒரே காரணம், ஜிஹெச் போனால் என்னையும் முடிச்சு விட்டுருப்பாங்க. தெளிவாக சொல்கிறேன். ஆம்புலன்ஸில் என்னை ஏற்றிருந்தாங்கன்னா அன்னைக்கே என்னோட கதை முடிச்சிருப்பாங்க. மேலும் தனது கணவர் மதியழகன் நிறைய கூட்டங்கள் ஏற்பாடு செய்ததாகவும் வேலைகளை எல்லாம் பிரித்து கொடுப்பார், அப்படித்தான் கரூரிலும் செய்தார். வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து அண்ணனை பார்க்க ஆசையாக வந்துவிட்டார்கள், அதை எப்படி கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார். அத்தோடு அஜித்குமார் மாதிரி என் கணவரை ஏதாவது செய்துவிட்டால் நான் சும்மா இருக்க மாட்டேன், மறியல் செய்வேன் எனவும் ஆவேசமாக கூறியுள்ளார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.